உலக அதிசயங்கள்ல ஒன்றான ஈஃபில் டவரை தன்னகத்தை கொண்டிருக்கிற பிரான்ஸ் நாட்டில் இயற்கையாக கூட பல உலக அதிசயங்கள் உண்டு. அந்த வகையில தொனேர் என்ற ஊர்ல ஃபோஸ் டியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு கிணறு இருக்குது. இது கிணறு என்று சொல்லுவதை விட கேணி என்று கூட மிக அழகாக சொல்லலாம். ஒரு நீர் ஊற்று இந்த கிணத்துக்குள் வெளியேறும் வகையில் இயற்கையாகவே இது அமைக்கப்பட்டிருக்குது. 1758 ஆண்டு காலப்பகுதியில் லுபேர் து ஷிவாலியே தோன் என்றவர் கிணற்றை அமைத்திருக்கிறார். இந்த கிணறு எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில், ஆடைகள் துவைப்பதற்காக இந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்துல கையால தான் ஆடைகள் துவைக்க வேண்டும், மிஷின்கள் இல்லை. அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு கிணறும் இல்லை. அதால ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல நின்று துவைப்பதற்காக இந்த வழி செய்திருக்கிறது. கூடாரம் அமைச்சு கல்லுகள் வைத்து ஆடைகளை அடித்து துவைப்பதற்கான இடங்களை அமைத்து கொடுத்து இந்த கிணற்றையும் அமைத்திருக்கிறார்கள். இந்த கிணற்றுக்கு இயற்கையாகவே தண்ணீர் ஊற்றெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை எங்கிருந்து இந்த ஊற்று வருகிறது என்று மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல பேர் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள், நிறைய பேர் இறந்தும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊற்று பல நீண்ட கிலோமீட்டர்களுக்கு சென்று கொண்டிருப்பதாக அறிய தருகிறது. ஆனாலும் இந்த ஊற்றின் மூலம் எங்கு என்று அறிய முடியாத நிலையில் இருக்கின்றது. இப்படியான ஊற்று எங்கே இருக்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் பிரான்ஸ் நாட்டில் போர்கோன் என்ற மாகாணத்தில் தொனேர் என்ற ஊரின் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊற்றுக்கிணறு. இதை ஒரு புகழ்பெற்ற இடமாகவும் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்கும் இடமாகவும் இன்று மக்கள் போகும் இடமாகவும் பார்க்கப்படுகிறது. அங்குதான் இந்த காணொளியை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் அது ஒரு அழகான வாய்ப்பாக அமைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த இடத்திற்கு எம்மை அழைத்ததற்கான அந்த நல்லுள்ளத்துக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த கிணற்றின் ஆழத்தை 300 மீட்டருக்கு மேல் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் 70 மீட்டர் ஆழத்தை தான் இவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. இது மிக 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 ஆழமான ஊற்றை கொண்டதாகவும் நீண்ட பாதையை கொண்ட ஒரு ஊற்றுப்பாதையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வட்ட வடிவாக அமைக்கப்பட்ட இந்த கிணறின் ஒரு பகுதியில் தான் ஊற்று வந்து கொண்டிருக்கிறது. மறுபகுதியால் அந்த ஊற்று தண்ணீர் வெளியேறிக்கொண்டு மிக பெரிய நீண்ட ஓடையாக அந்த நகரை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊற்றை ஆராய்ச்சி செய்வது என்று சொன்னால் மிக ஆபத்தான விடயம் என்பதனால், அதாவது மிக ஆழமான குழியாகவும் நேரான குழியல்லாமல் வளைந்து நெளிந்து போகும் குழியாகவும் இது அமைந்திருப்பதால் ஆராய்ச்சியாளர்கள் இதற்குள் இறங்கி ஆராய்ச்சி செய்ய பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் பார்வைக்கு மிக அழகான கிணறாக இருப்பதால் இன்றும் இங்கு சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டவர்கள் மட்டுமல்லாமல் ஐரோப்பா நாட்டவர்கள் பல பேர் இந்த கிணற்றை பார்க்க நெடுந்தூரம் இருந்து பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த வாய்ப்பு கிட்டினால் சென்று பாருங்கள். பிரான்ஸ் நாட்டில் போர்கோன் என்ற மாகாணத்தில் யோன் என்ற டிபார்ட்மெண்டில் தொனேர் என்ற ஊரின் மத்தியில் இந்த அழகான கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பிரெஞ்சு மொழியில் லவ்வாக் என்று சொல்லுவார்கள். அதாவது துவைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இடம் என்று கூட இதை குறிப்பிடலாம். இந்த கிணற்றில் இருந்து, அதாவது இந்த ஊற்றில் இருந்து வினாடிக்கு 300 லிட்டர் தண்ணி வெளியேறிக் கொண்டிருக்கிற நீர் ஊற்று 40 கிலோமீட்டர் அளவுக்கான பாதையின் வழியே சென்று கொண்டிருப்பதாகவும், நான் முதலில் கூறியது போல தொனேர் நகரின் ஊடாக அந்த நீரூற்றிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கும் தண்ணி வாய்க்கால் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நீரூற்று மிகவும் சுத்தமான கல்கேர் எதுவும் இல்லாமல் நீராக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொனேர் நகரை சுற்றி பல வயல்கள் இருக்கின்றன. அந்த வயல்களுக்கெல்லாம் இந்த நீரூற்றின் வாயிலாகவே நீர் கிடைக்க வாய்ப்பாக இருக்கிறது. மழை நீர் இல்லாத போது இந்த கிணற்றின் வாயிலாக இயற்கையாக விவசாயத்திற்கு கிடைக்கும் நீர் என்பது மிகவும் வளம் நிறைந்த இடங்களில் தான் கிட்டும். இப்படியான அழகு மிகுந்த இந்த இடத்திற்கு ஃபோஸ் டியோன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அழகான இந்த நீரூற்றை சென்று பார்க்க விரும்பியவர்கள் சென்று பாருங்கள். இயற்கையின் ஆச்சரியத்தையும் இயற்கையின் வியப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்க்கும் பொழுது அந்த நீர் ஊற்றின் அந்த தெளிவு மிக அழகாக இருக்கும். தெளிந்த நீருக்குள் எங்களுடைய முகம் அப்படியே தெரியக்கூடிய வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இயற்கைக்கும் இந்த நீரூற்றை அமைத்து தந்த அந்த மனிதருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.